ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவனாகிய கர்த்தர் பாராட்டின இந்த வாய்ப்பிற்காக அவருடைய இரக்கங்களுக்காக முதலாவது நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியை நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் வசனம் 1-15 உள்ள வசனங்கள்ல 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஓகே, இன்றைய தினத்துல எதை குறித்து இந்த செய்தி அமைகிறது, எதை குறித்து நான் பேச போகிறேன் என்று சொன்னால், உலகம் முழுக்க, அதாவது குறிப்பாக இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கடந்த ஒரு வாரங்களாக ஒரு முழுக்க ஒரு பதட்டமான, ஒரு பயமான, ஒரு அச்சுறுத்தலின் நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் அறிந்திருக்கிறோம். நம் அனைவருக்குள்ளுமே இருக்கக்கூடிய ஒரு கவலைக்கிடமான ஒரு வருத்தம். எல்லாருமே நம்ம செய்தி பார்க்குறோம், எல்லாருக்குமே தெரியும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதை பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய இந்திய தேசத்திற்கும் நம்முடைய அண்டை தேசமான பாகிஸ்தான் தேசத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனைகளின் நிமித்தமாக அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சம் என்னவென்று சொன்னால், எங்க இந்த போர் அதிகமாய் தீவிரமாய் விரிவடைந்து 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்குமோ என்று சொல்லியும், அல்லது இதன் மூலமாக அநேக அழிவுகள் நேரிடுமோ, அநேக உபத்திரவங்களை நேரிடுமோ, அநேக இழப்புகள், பொருள் இழப்புகள், உயிரிழப்புகள், இன்னும் நிறைய விதமான கலக்கங்கள் உண்டாகுமோ என்று சொல்லி நம் அனைவருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு அச்சம் எல்லாருக்குள்ளும் இருக்குது. இந்தியாவும் ஒரு பதட்ட நிலைப்பாட்டுக்குள்ளதான் இந்த கொஞ்ச நாளுக்காக எந்த செய்தித்தாளை திருப்பினாலும், எந்த நியூஸ் சேனலை மாத்தினாலும் இந்த ஒரு செய்தியை தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம கேட்க போகின்ற செய்தியினுடைய தலைப்பு, இவ்விதமான யுத்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் என்பதை தான். இந்த விதமான யுத்த காலங்கள் இன்று நேற்று நடக்கக்கூடியதல்ல. இது காலங்காலமாக இந்த பூமியில மனித இனம் தோன்றினதிலிருந்து யுத்தங்களும் போர்களும் புதிதானது அல்ல. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம எப்படி இருக்கணும் என்பதை தான் இந்த நாள்ல நாம பார்க்கிறோம். வாசிங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல 11-12 வசனம். வாசிங்க. போதும். நகரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும், கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டுமையானது. அப்போ இந்த மாதிரியான யுத்த காலகட்டத்துல நம்மளுடைய எண்ணம் எப்படியா இருக்கணும்னு சொன்னா, யுத்த காலங்களில் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல நாம காணப்படணும். இன்றைய நாள் செய்தியின் தலைப்பும் அதுதான், யுத்த காலங்களில் தேவனை நோக்கி பார். அப்போ இப்படிப்பட்டமான ஒரு திகில், அச்சங்கள் நிறைந்த ஒரு சமயங்கள்ல நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவனை நோக்கியாகவே காணப்படணும், தேவனை சார்ந்ததாக மாத்திரம்தான் இருக்கணும். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, இந்த மாதிரியான காலகட்டத்துல தேவனுடைய நாமம் மட்டும்தான் உயர்ந்திருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. சரி, நான் லாஸ்ட் இயர், அதாவது கடந்த வருடம் இதே மாதிரியான ஒரு செய்தியை பிரசங்கித்தேன். அப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நான் அப்ப கேட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவா கொடுக்குறீங்களா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா கொடுக்குறீங்களான்னு. எல்லாரும் என்ன செஞ்சீங்க, இஸ்ரேல்னு கைகளை தூக்குறீங்க. நான் இப்போ அதே மாதிரி ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சிருக்கிறேன். சரி, இந்த நாள்ல இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை போயிட்டு இருக்குது, யுத்தங்கள் பிரச்சனை போயிட்டு இருக்குது. உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஓட், உங்களுடைய இது இந்தியாவுக்கா பாகிஸ்தானுக்கா? இந்தியாங்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்ப்போம். நீங்க உங்க மனசுல ஏவனது சொல்லுங்க. நான் ஏதோ இது வில்லங்க இருக்கும், ஒரு பாஸ்ட் கேட்டாவே ஏதாவது வில்லங்கத்தோட தான் கேட்பாருன்னு சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இந்தியா தான் கட்டாயம் இந்த யுத்தத்துல ஜெயிக்கணுங்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்து பார்ப்போம். 1 2 3 4 5 நிறைய பின்னாடி எல்லாம் நிறைய பேர் தூக்குறீங்க. ஓகே, பாகிஸ்தான் ஜெயிக்கணுங்கிறவங்க கை தூக்கல பார்ப்போம். ஓகே, சரி. ஆனா எல்லாருக்குள்ளயும் ஒரு உணர்வு இருக்கணும். ஏன்னா சொந்த தேசம் தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனா நான் கடந்த நாட்கள்லயும் சொன்னேன், ஒரு 2 நாட்டுக்குள்ள யுத்தம் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் இந்த நாட்டுக்கு சப்போர்ட்டு, நான் அந்த நாட்டுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லி நம்ம நிக்க கூடாது.
முதல்ல கிறிஸ்தவர்கள் எப்படி சிந்திக்கணும்னு சொன்னா, உலகத்தாரை போல சிந்திக்க கூடாதுங்கிறது தான் கிறிஸ்தவருடைய சிந்தனை. ரோமர் 12:1 நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவசம் தெரியாமல் நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கதாக. அந்த யோசனை இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க ஒருத்தர். இல்ல ரோமர் பாருங்க, நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கதாக. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவை பெற்றிருக்கு, நீங்க மனதுள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது. இல்ல நாங்க எங்களுடைய சொந்த தேசத்துல தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா, உண்மையாகவே நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், நியாயப்பிரமா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா, நீங்கள் பாகிஸ்தான் பக்கம் தான் நிக்கணும். என்ன பாஸ்டர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். வேதத்திலிருந்து ஒரு சிறு காரியத்தை நாம இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்தியாவுக்கு ஏன் நீங்க ஆதரவா நிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆனா ரெண்டு பக்கமே நிக்க கூடாது. நீங்க நீதியின் பக்கம் தேவனை சார்ந்தான் இருக்கணும். இருந்தாலும் இந்தியாவை காட்டிலும் உங்களுடைய ஜெபங்கள் பாகிஸ்தானுக்கு நேராக அதிகமா இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரம் வந்துருங்க. 38ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். ஒருத்தர் சரி, அது எசேக்கியேல் 39:2 வாசிங்க. ரெண்டாவது வசனம் எசேக்கியேல் 39:2. சரி, இந்த ரெண்டு வசனங்களையும் நம்ம வாசிக்க கேட்டது என்னன்னு சொன்னா, கடைசி காலகட்டத்துல, அதாவது இந்த உலகத்தின் இறுதி காலகட்டத்துல இஸ்ரவேலுக்கு, அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக நடக்க போகின்ற யுத்தத்தை குறித்து நாம பார்க்கிறோம். இதுல நம்ம வாசித்தோம் 38:2 நம்ம என்ன வாசிச்சோம்னா, மனுபுத்திரனே, மேசேக்கு தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாக. இது யாரை குறிக்குதுன்னு சொன்னா, யாரு கடைசி காலகட்டத்துல இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்புவார்கள், அவர்களுடைய நாடுகளையும் அவருடைய தலைவர்களையும் குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அவர்கள் எந்த பக்கந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 39:2 நான் உன்னை திருப்பி உன்னை 6 துருடுகளால இழுத்து உன்னை எந்த பக்கம், வடபுறத்திலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மேல் மலைகளை வரப்பண்ணி அப்படின்னு போட்டிருக்குது. வடபுறத்தில் இருந்து எழும்புவார்கள். அப்போ கடைசி காலத்துல இஸ்ரவேல் ஜாதிகளுக்கு எதிராக, இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக வடபுறத்தில் இருந்து ஒரு நாடு என்ன செய்யும், கிளம்பி வரும். சரி, யார் அந்த தேசம், யார் அந்த வடபுறத்திலிருந்து எழும்பி வர தேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் வேதாகமத்துல இந்த 38:2 என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, 2வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய, நல்லா புரிஞ்சுக்கிங்க, தலைமையான அதிபதியாகியங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இது உண்மையாகவே எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்க தலைமையான அதிபதிங்கிறது மொழியாக்கம் பண்ணப்பட்டது கிடையாது, பொருளாக்கம் பண்ணப்பட்டது. ஆனா இங்க ஒரு ஒரு கூட்டத்தை பர்டிகுலரா சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை தமிழ் பைபிள்ல மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அந்த பேரை சொல்லாம அந்த பெயருக்கான அர்த்தத்தை போட்டாங்க, தலைமையான அதிபதி அப்படின்ட்டு. அந்த பேர் யாருங்கிறத பார்ப்போம். ஆங்கில வேதாகமம் இருந்துச்சுன்னு சொன்னா எசேக்கியேல் 38 2வது வசனத்தை வாசிங்க. போதும். The Prince of Rose, the Prince of Rose அப்படின்னு சொல்லி ஒருத்தரை குறிச்சிருக்குது. மலையாள வேதாகமம் இருந்துச்சுன்னா யாராவது ஒரு வாசிங்க 2வது வசனம். போதும். இங்க 2 வேதாகமத்திலையும் பாருங்க ரோஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனா தமிழ் வேதாகமத்துல அந்த ரோஷ்ங்கிற வார்த்தை இல்லை.
இந்த ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை இங்க தமிழ் வேதாகமத்துல மாத்திரம் இல்ல, மத்த மராட்டி மொழி வேதாகமத்துல இருக்குது, ஆங்கில வேதாகமத்திலுமே நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள்ல இந்த ரோஷ்ங்கிற வார்த்தை இருக்குது. சரி, இப்ப இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக ஒரு தேசம் எழும்பும். எங்க இருந்து எழும்பும்? வட திசையில இருந்து எழும்பும். நீங்க மேப்ல போயிட்டு இஸ்ரவேல் தேசத்து மேல ஒரு புள்ளி வச்சுட்டு அதோடைய வடபுறத்துல இருந்து அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா எங்க வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னா ரஷ்யாவில வந்து நிற்கும். நல்ல யோசித்து பாருங்க, ரோஷ் அப்படிங்கிறது ரஷ்யாவை குறிக்கக்கூடிய ஒரு தேசம். சரி, இப்போ நல்லாவே தெரியும் நம்ம அனைவருக்கும், ஒரு யுத்தம், ஒரு 3ஆம் உலக போர் வந்துச்சுன்னு சொன்னா 2 நாடு கை குலுக்கிக் கொள்ளும். ஒன்று இந்தியான்னு சொன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தான் பக்கம் பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்றாக நிற்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுக்கு அணு ஆயுதங்களை கொடுக்கறது யாரு? ரஷ்யா. பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதங்களை கொடுக்கறது சீனா. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த ஆண்டுகளை நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது இஸ்ரேலுக்கு நடக்கிற பிரச்சனையை குறித்து நமக்கு ஒரு சாம்பிளை பார்த்துட்டோம். அதே இஸ்ரேல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் நடந்துட்டு இருக்கிற சமயத்திலேயே தான் ரஷ்யாவிலும் என்ன செஞ்சு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஆனா இந்த வசனங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ ரஷ்யாங்கிற ஒரு தேசமே கிடையாது, இஸ்ரேலுங்கிற தேசமே கிடையாது. 1948க்கு அப்புறம் தான் இஸ்ரேலுங்கிற தேசம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பாக்குறோம். அதே மாதிரி ரஷ்யாங்கிற தேசம் 1917-18 விளாடிமிர் லெனின்ங்கிற ஒரு புரட்சியாளர் மூலமாக யுஎஸ்எஸ்ஆர், த யூனியன் சோவியத் சோசியல் என்று சொல்லக்கூடிய ரிபப்ளிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை 1917-18 தான் உருவாக்குறாங்க. 2 தேசங்கள் உருவாக்கப்படுவதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் உருவாக்கப்படும். இஸ்ரேலுங்கிற தேசத்திற்கு எதிரி ஜாதியாக ரஷ்யாங்கிற ஒரு தேசம் உருவாக்கப்படுங்கிறது தீர்க்க தரிசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவோம், இந்திய பிரச்சனைக்குள்ள வருவோம். இப்படி ஒருவேளை 3ஆம் உலக போர் வருதுன்னு சொன்னா நன்றாகவே தெரியும் இஸ்ரேலுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் நிற்குங்கிறதுல. அதுல குறிப்பாக இந்தியா, ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கும். மற்றபடி அமெரிக்காவா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நிற்கும், சரி பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நிற்கும்னு பாக்குறோம். இப்படி யோசித்து பாருங்க, இப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? இந்தியா பக்கமும் இல்ல, பாகிஸ்தான் பக்கமும் இல்ல. ஆனாலும் கூட ஏன் இந்த மாதிரியான யுத்த காலங்கள், யுத்த காரியங்கள் நடைபெறுகிறது? ஏன் ஒரு யுத்தம் நடைபெறணும்? ஏன் ஒரு 2 நாட்டுக்குள்ள சண்டை வரணும் அப்படின்னு சொன்னா, பிரசங்கியின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் வசனம் 8 ஒருத்தர் வாசிங்க. பாருங்க, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்கு ஒரு காலம் உண்டு, யுத்தத்திற்கு ஒரு காலம் உண்டு, சமாதானத்திற்கு ஒரு காலம் உண்டு. அப்ப பாருங்க, யுத்தமும் பிரச்சனைகளும் வரணுங்கிறதுக்கு ஒரு காலம், ஒவ்வொரு காலம் இருக்கிறது, ஒவ்வொரு ஆண்டு இருக்கிறது. இப்ப 2023 யுத்தம் இருந்துச்சான்னு சொன்னா இல்ல. ஆனா 2024 யுத்தம், 2025 யுத்தம், 2026 யுத்தம் இருக்குமான்னு தெரியாது. அப்ப யுத்தங்கள் என்பது தேவனால குறிப்பிட்ட காலத்துல வகுக்கப்பட்ட ஒன்று. இது இன்று நேற்று நடக்கக்கூடியது அல்ல. ஒரு நாடுகளுக்கு எதிராக இன்னொரு நாடுகள் பிரச்சனையை ஏற்படுத்துவது இன்று நேற்று கிடையாது. இது தலைமுறையாகவே நம்முடைய சங்க இலக்கியங்களை நீங்க திரும்பி பார்த்தாவே தெரியும். சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல இருந்து யுத்தங்களும் போர்களும் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனாலும் கூட இப்படி எல்லாம் நடக்கணும் என்பது தேவனுடைய சித்தத்துல இருக்கிறது, தேவனுடைய திட்டம் பரிபூர்ணத்துல அது அடங்கி இருக்கிறபடியினால அது அந்தந்த காலத்தில் நிறைவேறத்தக்கதா இருக்கிறது. சரி, இன்றைய நாள்ல செய்தியினுடைய மைய கருத்து என்னன்னு சொன்னா, நாம எப்படி இந்த யுத்தங்களை பார்க்கிறோங்கிறது தான். இந்த யுத்த காரியங்களை எப்படி பார்க்கிறோம்? நாம ஆதரவுங்கிற பேர்ல, நாம இந்த நாட்டுக்கு ஆதரவு அந்த நாட்டுக்கு ஆதரவுங்கிற பேர்ல உலகத்தாரை விட மோசமாக நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்கள்ல சோசியல் மீடியாவில் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆனது என்னன்னா, இந்தியாவில பஹல்காம்ங்கிற இடத்துல 26 இந்தியர்களை சுட்டு கொண்டுட்டாங்க தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா போய் அவருடைய எதிரி நாடுகளை, அதாவது இந்தியாவுடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்துனுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கேட்டோம். உடனே எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, இந்தியா தக்க பதிலடி கொடுத்துருச்சு, பாகிஸ்தானுக்கு நல்ல பதிலடி கொடுத்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் எல்லா சமூக வலைதளங்களையும் இந்தியாவோட ஆர்மி பெஸ்ட், இந்தியாவோட இது பெஸ்ட், இந்தியாவோட பவர் என்னன்னு தெரியுமா, அப்படியா இப்படின்னு எல்லாம். இதில் நம்முடைய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு பதிவுகளை பதிவிட்டாங்க.
ஆனா வருத்தத்துக்குரிய காரியம் என்னன்னு சொன்னா, இந்த பக்கம் 26 உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா அந்த பக்கம் இதை விட அதிகமாக தான் போகும். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ன்னு சொல்லிட்டா கூட இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா ரொம்ப விறுவிறுப்பா பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா இந்தியாவோட எதிரி நாடு அது. என்னைக்குமே ஒரு மனிதனை நாம மிகவும் இவ்வளவு விதமான எண்ணங்களோடு நாம பார்ப்பதே மிக தவறான காரியம். வேதம் மிக தெளிவா சொல்லுது. வேதம் யுத்தங்களுக்கும் விரோதங்களுக்கும் சாதகமாய் பேசக்கூடிய புத்தகம், சத்தியம் கிடையாது. அப்ப வேதத்தை சார்ந்தவர்களும் எப்படி சொல்லணும்னு சொன்னா, யுத்தங்களுக்கும் விரோதங்களுக்கும் சாதகமாய் பேசக்கூடியவர்களாய் நாம இருக்கக்கூடாது. அது உலகத்தார்களுடைய எண்ணம். உலகத்தார்கள் ஜனங்கள் இவ்விதமான ஒரு முட்டாள்தனமான ஒரு அடிப்படையில தான் அவர்கள் யோசிப்பார்கள். ஆனா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நம்ம இயேசுமே வாசிக்க கேட்டது போல நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான அறிவு நமக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம யோசிக்கும் பொழுது கூட நம்ம எப்படி யோசிக்கணும்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றவர்களா காணப்படணும். இந்த இந்தியா ஜெயிச்சிடணும், பாகிஸ்தான் ஜெயிச்சிடணும்னு சொல்லி யோசிக்க கூடாது. 2 நாடுகளுக்கு எதிராகவும் யுத்தங்களுக்கு பதிலாக சமாதானம் பிறக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம ஜெபிக்கின்றவர்களாய் காணப்படும். நீங்க யோசிக்கலாம், யாரு முதல்ல சுட்டது? இந்தியா பாகிஸ்தான்காரங்க தானே, தீவிரவாதிங்க தானே சுட்டாங்க. அப்ப இந்தியவர்கள் இறந்து போனா பரவாயில்லையா, இந்திய தேசத்துக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்லையான்னு நீங்க யோசிக்கலாம். நாம எல்லாருக்குமே என்னன்னா, நமக்கு சமூக வலைதளங்கள்ல செய்திகள்ல பார்க்கறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி விடுகின்றோம். செய்திகள்ல கேட்பதும் செய்திகள்ல பார்ப்பதும் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உண்மையானதா இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி வேணாலும் வியாக்கியானம் செய்யலாம். அர்த்தங்கள் கொடுக்கணும்னா இந்த பிரச்சனை ஏன் அர்த்தங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா எப்படி வேணாலும் கொடுக்கலாம். கடந்த ஆண்டுல லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு இப்படிதான் எல்லாரும் ஒவ்வொரு காரணங்கள் கல்பி விட்டாங்க. இந்த காரணத்தினாலதான் இந்த மாகாணம் எரிஞ்சு போனுச்சு, இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா செயல்பட்டதுனாலதான் தேவன் இந்த நகரத்தை சுட்டெரித்தார் என்று சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு விதமான எண்ணங்கள்ல சொன்னாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன என்பது நமக்கு தெரியாத பட்சத்துல நாம நியூட்ரலா இருக்கணும். நாம ஒருபட்சமாக சார்ந்து விடக்கூடாது. தீவிரவாதம் என்பதை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தீவிரவாதம் என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு மனிதன் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை அவர்கள் தடுக்க நினைக்கும் பொழுது, அதை அவர்கள் ஏற்புடையதா இல்லாத பட்சத்துல அவர்கள் மீது அதிகாரங்கள் செலுத்தின ஒரு வார்த்தை தான் தீவிரவாதம் என்பது. ஒரு இஸ்லாமிய கவிஞர், ஒரு எழுத்தாளர் விதமா எழுதினார். என்ன எழுதினார்னா, என்னுடைய வீடுகளை இடிக்கும் பொழுது ஏன் என்னுடைய வீடுகளை இடிக்கிறாய் என்று நான் கேள்வி எழுப்பின பொழுது அவன் என்னை நோக்கி சொன்னான், நீ பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி. என்னுடைய அம்மா என்னுடைய தங்கைகளை அவர்கள் வன்புணர்வு செய்யும் பொழுது, என்னுடைய தாய் என்னுடைய தந்தையை என்னுடைய பிள்ளைகளை கொலை செய்யும் பொழுது நான் அவர்களை தடுக்க முயன்ற போது அவன் என்னை நோக்கி சொன்னான், நீ தீவிரவாதி என்று சொல்லி. என்னுடைய இடங்களை என்னுடைய நிலப்பரப்பை அவன் கையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதை நான் தடுக்க போராடினேன். அவன் என்னை பார்த்து சொன்னான், நீ மிகப்பெரிய பயங்கரவாதி, நீ தீவிரவாதி என்று சொல்லி. அப்போ இந்த ஒன் மேன் ரெவல்யூஷன்ஸ் அனதர் மேன் டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய புரட்சி இன்னொரு மனிதனுக்கு டெரரிசமாக தெரிகிறது. நம்ம எல்லாருமே பாகிஸ்தான் நாட்டின் மீது குற்றம் வைக்கிறது என்ன, அங்க அதிக தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த தீவிரவாத அமைப்புகள் அங்க தோன்றினுங்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை நாம தடுக்கும் பொழுது, அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது அவர்களின் மீது நாம கொடுக்கக்கூடிய பட்டம் தீவிரவாதிகள் என்று சொல்லி. உங்க எத்தனை பேருக்கு தெரியும், இந்தியாவை விட பாகிஸ்தான் 50 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறது, குறைவா இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ் அவங்க கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதார வசதி அவர்கள்கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் அவங்க கிட்ட கிடையாது. மருத்துவ வசதி நம்மை போல அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. உணவு தட்டுப்பாடு அவர்களை விட நமக்கெல்லாம் ரொம்ப தாராளமாக உணவு இருக்குது. கடந்த 2022ஆம் ஆண்டுல கூட அரிசி இல்லாத ஒரு பஞ்சத்தினால பாகிஸ்தான் மிகுந்த ஒரு பஞ்சத்தை பெற்றுக்கொண்டது. எத்தனை நபர்கள் நாம இந்த இதற்காக ஜெபித்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. எத்தனை நபர்கள் பாகிஸ்தான்ல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, பாகிஸ்தான் மக்களுக்காக எத்தனை பேர் நம்ம ஜெபித்திருக்கிறோம்? கிடையாது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் மாற்று மதத்தினர். இஸ்லாமியர்களா இருப்பதனாலவே நமக்கு ஒரு வெறுப்பு உணர்ச்சி அவர்கள் மேல, இவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதனால. நான் தான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன், இஸ்லாமியர்களா இருப்பவர்கள் அனைவருமே தீவிரவாதிகளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பாடின பாடல் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம்.
நம்ம பாடுறோம், நடைமுறை வாழ்க்கையில காணப்படுவது கிடையாது. கடந்த நாட்கள்ல நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்த சமத்துவத்திற்கு ரொம்ப ஒரு பேர் போன, இங்க நான் அரசியல் பேசுவதற்காக நான் இந்த பிரசங்கத்தை ஏற்கல, ஆனா நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை நம்ம சரி செய்துவது மிகவும் அவசியமானது. நம்ம வேதத்தை மாத்திரம் திருப்பி திருப்பி வாசிக்கிறதுனாலையும், வேத வசனங்களையும் கதைகளையும் கேட்பதனாலையும், அதுல இருக்கக்கூடிய ஒரே நபர்களை குறித்து நம்ம கேட்கறதுனாலையும் நம்முடைய நிலைப்பாடு மாறுவது கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஜீரோவா இருந்துகிட்டு கிறிஸ்துவ வேதத்தை நம்ம பல கோணத்துல வாசித்தாலும் கிரிகை செய்யாது. எனக்குள்ள அன்பு இல்லாத பட்சத்தில், எனக்குள்ள மற்ற ஒரு பிறருக்கு ஒரு விரோதமான காரியத்தை என்னுடைய சிந்தனை சிந்திக்குதுன்னு சொன்னா, நான் வேதத்தை வாசிப்பது வீணானது. மற்றவர்களை நோக்கின எனக்கு ஒரு அன்பு மற்றவர்கள் மீது இல்லை, ஒரு இரக்க குணம் என்கிட்ட இல்லை, அதற்கு பதிலாக மூர்க்கமும் கோபமும் வைராக்கியமும் என்னுடைய இருதயத்துல காணப்படுதுன்னு சொன்னா, நம்ம கிறிஸ்தவர்களா இருப்பதற்கு அடையாளமே இல்லாமல் போய்விடுகிறது. எத்தனை மனிதர்கள் நாம இஸ்லாமியர்களுக்காக ஜெபிக்கிறோம், யோசித்து பாருங்க. இப்ப கடந்த நாட்கள்ல யுத்தங்கள் வரும்பொழுது எனக்கெல்லாம் மிக பயம் என்னன்னா, கட்டாயம் யுத்தம் நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திக்கும். ஏன்னா அவர்கிட்ட ராணுவ வசதிகள் அவ்வளவா கிடையாது, ராணுவ வீரர்கள் அவ்வளவா கிடையாது, மக்கள் தொகை ரொம்ப குறுகியதுதான். ஆனாலும் கூட ரொம்ப பரிதாபமான மக்கள். நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, இந்த யுத்தத்திற்காக அதிகம் ஜெபிக்கின்றவர்களாக முடியும். நம்மளால வேற ஒன்று நம்மளால செய்ய முடியாது. நாம இங்கிருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி இந்த யுத்தம் வேண்டான்னு நம்ம போராடினாலும் அங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாது. இந்த மாதிரியான யுத்த காலகட்டத்துல நம்ம ஜெபம் உள்ள யுத்த வீரர்களா மாறணும். அதான் மூளையால் செய்ய முடியாததை முழங்காலிலே செய்ய அப்படிம்பாங்க. நம்ம முழங்காலில ஜெபம் செய்யும் பொழுது மகா பெரிய அற்புத மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். இப்படியான யுத்தங்கள் நமக்கு புதிதானது அல்ல, இது காலங்காலமாக நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? ஒரே மாதிரியாக தான் இருக்குது. இந்தியா ஜெயிக்கணும், இந்தியா அந்த ராணுவத்தை சுட்டரிக்கணும், இந்தியா ராணுவம் ஜெயிக்கணும், இந்திய வீரர்கள் ஜெயிக்கணும்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அதனால என்ன பயன் என்பதை நாம் சற்று யோசித்து பாருங்க. இந்தியா ஜெயிப்பதனால நமக்கு என்ன பயன்? ஒரு நாடுக்கு ஜெயிப்பதுன்னு சொன்னா இன்னொரு நாடுக்கு இழப்பு தான். ரெண்டு நாடுகளுக்குள்ளேயுமே இருப்பது மனிதர்கள் தான். நம்ம வைராகியங்களையும் தாண்டி, நம்முடைய எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு உணர்வு என்னன்னா மனிதத்துவம், த ஹியூமனிட்டி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல எல்லா மனிதர்களுக்கும் இப்ப யோசித்து பாருங்க, பிரச்சனை ஒரு தீவிரவாத அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை சொன்னா, எதற்கை நோக்கி நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய இலக்கு எதனை நோக்கி இருக்கோம், அந்த தீவிரவாத அமைப்பை அழிக்க வேண்டியதுன்றால் அது ஒரு நல்லமானது. ஆனா இந்தியா செய்ததெல்லாம் யோசித்து பாருங்க. அவர்களுக்கு போக வேண்டிய நதியை நிறுத்திட்டாங்க, தண்ணீரை நிறுத்திட்டாங்க, அவர்களுக்கு போக வேண்டிய எல்லா ஃபுட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவர்களுக்கு போக வேண்டிய எல்லா மருத்துவ உதவிகளையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால பாதிப்பை அடைவது யார் என்று யோசித்து பாருங்க. ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சம்பாதித்து அதன் மூலமாக நமக்கு சந்தோஷம் சொன்னா, நாம கிறிஸ்தவர்களா இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள். ஒரு மனிதனுடைய இழப்பு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு மனிதனுடைய காயம் எனக்கு புன்முறுவலை, எனக்கு சிரிப்பை கொடுக்குது, வெற்றியின் உற்சாகத்தை கொடுக்குதுன்னு நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்டோம்னா, அதுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதை சொல்லிக் கொள்வதற்கே நம்ம தயங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மனிதத்துவத்திற்கு மிகப்பெரிய அடையாளம் கிறிஸ்துவ வேதம் தான். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவராயும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உரிமைக்கு, அதாவது சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை போராடும் பொழுது மனிதர்கள், அதாவது யூத ஜனங்கள் அவரை நோக்கி இப்படிதான் குற்றச்சாட்டை வச்சாங்க. நீ அந்நிய தேவ தூசணம் பேசுற, நீ எல்லாரையும் குணமாக்குற, அது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால ஒரு குற்றப்பொழி தான் கொடுத்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா, பேதுரு இவர்களெல்லாம் ஊழியம் செய்யும் பொழுது அவர்களை நோக்கி நீ இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொன்னார்கள். இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம இந்த உலகத்துல ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதை ஏற்காதவங்க, அதை பொறுத்து கொள்ளாதவங்க அதற்கு நேர் எதிரான கருத்தியலை தான் முன்வைப்பாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம நோக்கி பார்க்க வேண்டியது தேவனை தவிர வேற யாரையும் கிடையாது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் நாமமே இப்படிப்பட்ட காலத்தில் உயர்த்தப்படும், எல்லா மேட்டுமையான எண்ணங்களும் தாழ்த்தப்படும், கர்த்தர் நாமம் ஒன்றே உயர்த்தப்படும். இருந்தாலும் கூட நல்லா யோசித்து பாருங்க, இந்திய பிரச்சனைக்கு பாகிஸ்தான் பிரச்சனைக்கு யோசித்து பாருங்க. பாகிஸ்தான் இந்தியாவை விட மிக சிறிய ஒரு நாடு, ரொம்ப அரசியல் அமைப்பு சின்னது. வேதத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 31, 32 ஒருத்தர் வாசிங்க. இல்ல 14.
தோன்றுமோ? கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகள் அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. இங்க பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாரு. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்யும் பொழுது ஒரு ராஜா கிட்ட 20,000 சேவ வீரர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு ராஜா கிட்ட அவ்வளவான சேவக வீரர்கள் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த அதிகமான வீரருடைய ராஜா போருக்கு போகும் பொழுது இந்த கம்மியான படை இருக்கக்கூடிய ராஜா என்ன செய்வான்? போருக்கு முன்னாடியே வந்து ராஜா உங்க கிட்ட இருக்கிற படை அதிகம், போர்னு வந்துச்சுன்னா நாங்க கட்டாயம் தோல்வி சந்திச்சிருவோம், அதனால போர் வேண்டாம், நம்ம சமாதானமா இருக்கலாம்னு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாடதான பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது அப்படியே பிராக்டிகல் லைஃப்ல நீங்க இப்ப கேட்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில ஒப்பிட்டீங்கன்னா இது அப்படியே நடந்துச்சு. இந்தியா பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது போரை துவங்குறதுக்கு முன்னாடி அந்த பாகிஸ்தான் அதிபர் சொல்றாரு, நாங்கள் எங்களுடைய உணவுல மண்ணள்ளி போட்டுக்கொள்ள நாங்க விரும்பல, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாட்டுல நாங்க மண்ணள்ளி போட்டுக்கொள்ள நாங்க விரும்பல, யுத்தம் வேண்டாம், 2 நாடும் சமாதானமா இருப்போம், ஒருவேளை தீவிரவாத அமைப்பு எங்கள்ல இருக்கிறவங்க யாராவது செஞ்சாங்கன்னா நாங்களே அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா நாங்க செய்த தவறை சுட்டி காட்டுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் விட்டாங்க. ஆனால் இந்திய ராணுவமோ இந்திய அரசியலோ அதை ஏற்க கிடையாது, மீண்டும் அவர்கள் மீது ஒரு போரை தொடுத்தார்கள். அப்ப யோசித்து பாருங்க, உண்மை யாரு பக்கம் இருக்குது, உண்மை தன்மை யாரு பக்கம் இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனாலும் கூட நம்மளுடைய ஜெபம் 2 நாட்டுக்குமே வேணும். இங்க இருக்கக்கூடிய ஜனங்களும் காப்பாற்றப்படணும், குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், அங்க எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பா இருக்கணும், எல்லா 2 நாட்டுகள்லயும் இருக்கக்கூடிய மனிதத்துவமும் வாழணும், சமாதானம் உண்டாகணும், 2 நாடுகளுக்குள்ளே அமைதி நிலவணும் தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கணுமே தவிர இந்தியா ஜெயிச்சு பாகிஸ்தான் தோக்கணுமே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படியாக தான் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டங்கள் நிகழும். எதற்காக நிகழும் என்று சொன்னா தேவனுடைய வருகைக்கான ஒரு அத்தியாவசியம். இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். நீங்க யோசிக்கலாம், இப்படியான யுத்தங்கள் வந்துருச்சுன்னா அடுத்து 3ஆம் உலக போர் தான் இயேசு கிறிஸ்து வந்துருவார்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 2ஆம் வருகைக்கு இந்த யுத்தத்திற்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 2ஆம் வருகை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எருசலேம் தேவாலயம் திரும்ப கட்டப்படணும், எருசலேம் தேவாலயத்துல சிவப்பு நிற காளையானது, அது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு காளையானது பலியிடப்பட்டு அந்த ரத்தம் எருசலேம் தேவாலயத்துல ஊற்றப்படும் பொழுது மீண்டும் தேவனுடைய 2ஆம் வருகை சமீபமா இருக்கும். அதே சமயம் உலகம் முழுக்க சுவிசேஷம் சென்றடைந்த பின்பு அப்பதான் 2ஆம் வருகை உண்டாகும். அப்ப இந்த யுத்தத்திற்கு அந்த இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது. இது வழக்கமா நடைபெறுகிற ஒரு யுத்தம் தான். ஆனாலும் இது ஒரு சின்ன ஒரு முன் அறிவிப்பு, இது ஒரு அடையாளமே தவிர இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. ஆண்டுடைய வருகை சமீபத்திருச்சு, இது கடைசி காலம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இதுக்கு மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இது அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி தான் தவிர 2ஆம் வருகைக்கு இன்னும் நாட்கள் அதிகமா இருக்குது. ஏன்னா சுவிசேஷம் இன்னும் நிறைய இடத்துல சென்றடையல. இன்னும் எத்தனையோ பல கோடி ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்த பின்புதான் 2ஆம் வருகைக்கான காரியம் ஒவ்வொன்றாக நகர்த்தப்படும், ஒவ்வொன்றாக மாறும். எருசலேம் தேவாலயம் திரும்ப கட்டப்படணும், காளைகள் அங்க பலியிடணும், பிரதான ஆசாரின் அதற்காக வகுக்கப்பட்டிருக்கணும். கடந்த நாட்கள்ல ஒரு செய்தி, காளைகள் ரெடி ஆயிடுச்சு, பிரதான ஆசாரின்னு ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு. அடுத்த கட்டம் எருசலேம்ல தேவாலயத்தை கட்டப்படுவதுதான் அப்படின்னு சொல்லி. அப்ப யோசித்து பாருங்க, இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை. இது எதற்காக வெளிப்படுத்துறது சொன்னா, நம்ம உண்மையாகவே கிறிஸ்துவத்துல நிலைப்பாட்டோடு இருக்கிறோமா? வேதம் என்ன சொல்லுது? இந்த மாதிரியான யுத்த செய்திகள் நீங்க கேட்பீங்க, கலகங்கள் உண்டாகிறதுங்கிற செய்தி உங்களுக்கு கேட்கப்படும். அந்த நேரத்துல கலங்காமல் திகையாமல் கர்த்தரை சார்ந்து இருங்கள். வாசிங்கள கடைசி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். லூக்கா 21:9-12 உள்ள வசனங்கள். அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக்கொடுத்து ராஜாக்களுக்கு
இதுல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் இப்ப இருக்கக்கூடிய யுத்தத்தோட ஒப்பிட்டு பாருங்க, எதுவுமே மேட்ச் ஆகாது. இதுல என்ன சொல்லியிருக்குதுன்னா, என் நிமித்தமாக என் பேரை சொல்லிக்கொண்டு நான் தான் கடவுள் என்று அநேகர் தோன்றுவாங்க, என்னை ஏற்றுக்கொண்டு அநேகர் துன்பப்படுவீங்க, சிறை சேதம் பண்ணப்படுவீங்க, சிறைக்குள்ள தள்ளப்படுவீங்க. அந்த சிறைக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? யுத்த செய்திகளை கேட்பீங்க. பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி பஞ்சங்களும் கொடிய நோய்களும் பரவுதுங்கிற செய்தி உங்களுக்கு கேட்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துலதான் என்னுடைய வருகை இருக்கிறது. ஆனாலும் குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாதீங்க. இறுதியா ஒரே ஒரு வசனம், அதே 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்களை தலையை உயர்த்துங்கள். இந்த ஒரு வசனம் தான் நமக்கு இந்த முடிவு, இந்த செய்திக்கு. பிரச்சனை என்னதான் நம்மை சுற்றி, இந்த யுத்தம், அங்க 2 சண்டை, இங்க யுத்தம் போயிட்டு இருக்குது, இங்க குண்டு வெடிக்குது, அங்க ஏவுகணையில தாக்குறாங்கன்னு என்ன செய்தி நீங்கள் கேள்விப்பட்டாலும் முதல்ல பயப்படாம, திகையாம, கலங்காம, புலம்பாம நீங்க செய்யக்கூடியது ஒன்னே ஒன்றுதான். தேவனை நோக்கி நீங்கள் முழங்காலிட்டு செபிங்க. உங்களுடைய தலையை தேவனுக்கு நேராக உயர்த்துங்கள். சமீபப்பது என்னவா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய மீட்புக்கு அது சமீபமா இருக்கிறதுனால உங்களுடைய தலையை நீங்கள் தேவனை நோக்கி உயர்த்துங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எனவே கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல தேவன் நம்ம மத்தியில வெளிப்படுத்தக்கூடிய காரியம், ஒரு யுத்தத்தை நிமித்தமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியங்களும் வெறுப்புணர்ச்சியையும் ஒருவர் மேல் ஒருவர் காட்டாம, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோபாக்கினையின் தன்மையை ஒருத்தர் மேல் ஒருத்தர் திணிக்காம, யுத்த காலங்கள்ல ஜெபத்துல காத்திருந்து யுத்த தேசங்களுக்காக, யுத்தத்துல ஈடுபடுகின்ற ஜனங்களுக்காக ஜெபிப்பதும், தேவனுடைய வருகையை எதிர்பார்த்திருப்பதும், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதுமே நம்முடைய தலையாய கடமையா இருக்கணும். அதை விட்டுட்டு நாம சமூக வலைதளங்கள்ல போயிட்டு நாம ஒவ்வொருவருடைய இதை போட்டுட்டு பிரச்சனை பண்றதை விட, ஒவ்வொரு வித காரியங்களை நம்பி அதை ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதை விட, நம்ம முழுக்க முழுக்க நம்முடைய நேரங்களை, நம்முடைய காலங்களை தேவனை நோக்கி நாம் செலவிடும் பொழுது தேவன் இவ்விதமான ஆபத்துகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, இன்னல்களிலிருந்து நம்மையும் நம்முடைய தேசத்தையும் மற்ற எல்லா யுத்த தேசங்களையும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தேசங்களையும் தேவன் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். நமக்கு யுத்தம் என்று சொன்னால் அது சாத்தானினுடைய, பிசாசினுடைய சோதனைக்கு எதிரான யுத்தமே தவிர உலக எதிரிகளுக்கான யுத்தம் கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக